15 ப்ளவுஸ் இந்த கட் பண்ண போகிறோம். இதான் 15 ப்ளவுஸு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இது 16வது ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ண வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இந்த ப்ளவுஸ் வச்சு இந்த 15 ப்ளவுஸும் நம்ம கட் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த சேனலில் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட்டான டெய்லர் ஆகலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து தையல் தொழிலை நல்லா முறையாக கற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 15 ப்ளவுஸ் வந்து நம்ம கரெக்டாக இஸ்திரி பண்ணி மடித்து போட்டாச்சு. இது வந்து 15 லேயரு, அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 சைஸ் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ் ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட்டிங் பண்ணணும். ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் நான் கட்டிங் பண்ணுறதுதான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிருப்பேன். ஒரே அளவில் 16 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க தைக்க சொல்லி. நம்ம ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணியாச்சு. அந்த ப்ளவுஸ் போட்டு மார்க்கிங் பண்ணி இந்த ப்ளவுஸ் நம்ம கட்டிங் பண்ணலாம். இது பேக் பார்ட்ஸு. துணியை நேர்படுத்திக்கலாம். மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கலாம் பேக் சைடில். பார்த்துங்க, இந்த ப்ளவுஸில் ஏறி நம்ம மடித்து தைக்கிறதுக்கு போட்டுருக்குறோம். போட்டாச்சு. இப்போ மார்க்கிங் பண்ணிக்கலாம். பேக் டாட்டுக்குள்ளே மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க்கிங் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். 15 ப்ளவுஸு 30 லேயர் இருக்கும். 30 லேயர் வந்து நம்ம ஒரு கட் பண்ண முடியாது. 6 ப்ளவுஸாக இல்லை 5 ப்ளவுஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக் லைன் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரேடியாக கட் பண்ணுறதால நமக்கு வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முப்பது லேயரும் ஒரே டைமில் கட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். ஒன்று 2 3 4 5 6 7 அப்போ இன்னும் 8 லேயர் கட் பண்ணுறதா இருக்கும். எந்த இடத்துல நாச் போடணுமோ அந்த இடத்துல நாச் போட்டுக்கலாம் கரெக்டாக. இது 7 ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு பேக் சைடு. இப்போ இது 8 ப்ளவுஸ் இருக்குது. இது கட் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம வந்து 7 ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுலேயும் நாச் போட்டுக்கலாம். பேக் டாட் இருக்குல்ல, இந்த பேக் டாட் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு தெரியாது. அதனால் இது மாதிரி ஊசி எடுத்து அதை ஓட்டை போட்டுக்கலாம். இந்த பேக்கு ரெடி. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் இது நம்ம இந்த பக்கம் போட்டாக்கா துணி கொஞ்சம் மிச்சமாகும். இதை நம்ம அப்படியே மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டை மார்க்கிங் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் வெட்டின மாதிரி ஃபுல்லாக ஒரே கட்டிங் முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது வந்து ஆர்மருக்குள்ள டாட்டோட மார்க்கிங்கு. ரெண்டு வந்து டாட் மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே கட்டிங்கில் 10 ப்ளவுஸ் வெட்டிருக்கோம். இன்னும் மீதி ப்ளவுஸு வெட்டலாம். இப்போ இந்த டாட்டோட பாயிண்ட்டை மார்க்கிங் பண்ணிக்கலாம். ரெண்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம உள்பக்க பட்டி எடுத்துக்கலாம். முதல்ல பட்டியை கட் பண்ணியாச்சு. கையை கட் பண்ணணும். கரெக்டாக நம்ம வச்சாச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நாச்சும் சேமாக இருக்கணும், ஒரே சைடாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டோட கரெக்டாக இருக்கும் உட்காரும். இந்த நாச்சு இந்த பக்கம் போயிடுச்சுனாக்கா இது ஆப்போசிட் ஆகிடும், உட்காராது. இது ஜோடி கிடைக்கணும். இப்போ வந்து இந்த நாச்சு கரெக்டாக இருக்குது. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாச்சு போட்டுக்கலாம். இது ஃப்ரெண்டோட நாச்சு. இது ஸ்லீவ் ஃபோல்டிங் உள்ள நாச்சு. இது வந்து ஆர்மோல் எண்டிங்கோட நாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். பேக் வெட்டியாச்சு, ஃப்ரெண்டும் வெட்டியாச்சு, ஸ்லீவ் வெட்டியாச்சு, பட்டியும் வெட்டியாச்சு. இது 15 ப்ளவுஸ் ஒரே கட்டிங்கில் பண்ணியாச்சு. இது வந்து 15 ப்ளவுஸ் நம்ம கட்டிங் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரே மெஷர்மெண்ட்டுக்குள்ள அளவு. ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க 16 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. இது 16 ப்ளவுஸ்க்குள்ளே கட்டிங். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளவுஸ் நான் கட் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் கட்டிங் இந்த வீடியோவில் இருக்கும். இது 15 ப்ளவுஸ்க்குள்ளே கட்டிங். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ் மூலமாக கேளுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் கண்டிப்பாக பதில் தரேன். எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இருந்தாலும், எந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. உங்களுடைய சந்தேகம் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஒரு டைலர் ஆகலாம். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், ஒன்றும் புரியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே நீங்கள் கண்டினியூவாக அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நீங்கள் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைலர் ஆகலாம். அதுவும் பெஸ்ட்டான டைலர் ஆகலாம். ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், புரியாது. அதனால் இந்த சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு டெய்லர் ஆகிற ஒரு சந்தர்ப்பம் இந்த சேனல் மூலிமா கிடைக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.